என் இரட்டையன் மரணம். எபிசோட் 1. ரயன் ஃபாரன் ஒருபோதும் சிறப்பு வாய்ந்தவராக இருந்ததில்லை. சாதாரண பெற்றோர், சாதாரண உடன்பிறந்தவர்கள். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். அவன் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. அவனிடம் ஏதாவது சிறப்பு இருந்திருந்தால் அது ஒன்று மட்டுமே. எதையும் பெரிதாக கவலைப்படாதது. எல்லோருக்கும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் ரயனுக்கு அப்படி எதுவும் இல்லை. அதனால் அவன் எப்போதும் எல்லாவற்றையும் சலிப்பான முகத்துடன் பார்த்தான். அவனுடைய கல்வி வாழ்க்கை தொடக்கம் முதல் முடிவு வரை சராசரி மதிப்பெண்களுடன் தான் சென்றது. ஒரு குறிப்பிட்ட அறிவு தேவையில்லாதபோது அதை அவன் ஒருபோதும் கற்காதது போலவே மறந்துவிடுவான். அவன் தன்னை பற்றி தெரிந்திருந்தான், அவன் சற்று வித்தியாசமானவன் என்று. அதனால்தான் அவனுக்கு எப்போதும் ஒரே எண்ணம் இருந்தது: சாதாரணமாக பிறந்து சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக மறைந்து போவது. அதுதான் அவன் வாழ்க்கையின் முடிவு வரை இருக்கும் என்று அவன் நம்பினான். அதை மாற்ற அவன் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அவனுக்கு 31 வயதாக இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பையன் லாரியில் அடிபடுவதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டிய நிலை. அந்த பையன் சாலையை கடக்கும்போது இருபுறமும் பார்க்கவில்லை. நேராகவே வேகமாக வரும் லாரி முன் ஓடிவிட்டான். ரயன் அந்த பையனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்ததால் அல்ல, அவனுடைய வாழ்க்கை ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்ததால் அது தான் சரியான செயல் என்று தோன்றியது. அவன் குதித்தான், அந்த பையனை தள்ளினான், காப்பாற்றினான். ஆனால் அடுத்த நொடியில் லாரி நேராக ரயனை மோதியது. அவன் உடல் தூக்கி எறியப்பட்டது. பல மீட்டர்கள் தூரம் பறந்து தரையில் விழுந்தது. அவனுடைய உடல் மிகவும் சேதமடைந்தது. அதனால் ரயனால் வலியை கூட உணர முடியவில்லை. அந்த நொடியில் அவன் மனதில் ஒரு உண்மை தோன்றியது: இதை நான் செய்யக்கூடாது போலிருக்கே. அவன் சிரித்தான், சுய இகழ்ச்சியுடன். அவன் சிரித்தான், மெதுவாக, கசப்பாக. என் மரணம் கூட இவ்வளவு சாதாரணமாக இருக்கும் என்று நினைக்கல. குறைந்த தர புத்தகங்களிலோ அல்லது திரைப்படங்களிலோ வர்றா மாதிரி. சாதாரணமாக பிறந்து சாதாரணமாக வாழ்ந்து சாதாரணமாக மறைந்து போவது. எதையும் விரும்பாத ஒருவருக்கு இது சரியான முடிவுதான். அவன் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டான், அல்லது அவன் அப்படி நினைத்தான். ஆனால் அந்த தருணத்தில் ஏதோ ஒன்று மாறியது. ரயனின் ஆன்மா திடீரென்று விழித்தது போல ஆனது. ஒரு மறுப்பு உணர்வு அவன் மனதில் பரவ ஆரம்பித்தது. இல்லை, ரயன் அதிர்ந்தான். அது அவனுடைய குரல்தானா? அவன் ஏன் இல்லை என்று சொல்கிறான்? மரணத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே? அது அர்த்தமற்றது போல இருந்தது. ஆனால் அந்த உணர்வு மிகவும் வலிமையானது, அதே நேரத்தில் மிகவும் அந்நியமானது. சில நொடிகள் அவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் இதுவரை மறுப்பு என்ற உணர்வை உணர்ந்ததே இல்லை. அதனால் அந்த உணர்வு இப்போது தான் வெளியில் வந்தது போல இருந்தது. அந்த இறுதி தருணங்களில் அந்த அடைப்பு உடைந்தது. ரயன் தனது கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டான். முதல் முறையாக அவன் ஏதோ ஒன்றை விரும்பினான். நான் இறக்க விரும்பவில்லை. இல்லை, அதைவிட சரியாக, நான் வாழ விரும்புகிறேன். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது. அவனுடைய உடல் செயல்பாடுகள் நின்றுவிட்டன. மனம் குழப்பமடைந்தது. அவனுக்கு கேட்க முடிந்த கடைசி சத்தங்கள் அந்த பையனின் அழுகை, அவனுடைய தாயின் கதறல். ஆனால் அது இப்போது முக்கியமில்லை. ஏனெனில் அவனுடைய ஆன்மா முழுவதும் ஒரே விஷயத்தை அலறிக்கொண்டிருந்தது: நான் வாழ விரும்புகிறேன், நான் இறக்க விரும்பவில்லை. இறுதியாக ரயன் சுயநினைவை இழந்தான். அவன் இறந்தான். அதே நாளில் பிணவரை அறையில் ரயனின் சிதைந்த உடல் ஒரு மேசையின் மீது கிடந்தது. அந்த இடத்தின் ஊழியர் அதை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அது பின்னர் அவனுடைய குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும். அவர்கள் இறுதிச் சடங்கை செய்வார்கள். அந்த ஊழியர் அந்த 30 வயது இளைஞனின் உடலை பார்த்தார். பெருமூச்சு விட்டார். அவர் அறிக்கையை படித்திருந்தார். ஒரு பையனை காப்பாற்றி தனது உயிரை இழந்தவன் என்பதை தெரிந்திருந்தார். அவர் மெதுவாக சொன்னார்: வாழ்க்கை ஒரு நாயைப் போல தான் நண்பா. அவர் கருவிகளை கீழே வைத்தார். அறையை விட்டு வெளியேறினார். அவருடைய வேலை முடிந்தது. அறை அமைதியாக இருந்தது. தூரத்தில் மற்ற ஊழியர்களின் சத்தங்கள் மட்டும் கேட்டன. ஆனால் அந்த நொடியில் ரயனின் உடலுக்கு அருகில் திடீரென்று ஒரு வாயில் தோன்றியது. அதன் உள்ளிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. கையில் அரிவாள், கருப்பு ஆற்றலால் மூடப்பட்ட உடல், கருப்பு அங்கி, முகத்தை மறைக்கும் தொப்பி. அவன் சுற்றி மெல்லிய கருப்பு ஆற்றல் அசைந்தது. அவன் ரயனை பார்த்தான். ஒரு நொடி புறக்கணித்தான். பிறகு தனது தோற்றத்தை பார்த்து பெருமூச்சு விட்டான். மனிதர்கள் என்னை ஏன் இப்படி கற்பனை செய்கிறார்கள்? என் ஆயுதமும் அரிவாளா? அவன்தான் மரணம், அவன்தான் மரணம். அவன் சில நொடிகள் ரயனின் உடலை பார்த்தான். பிறகு
அதை கவனிக்காமல் விட்டுவிட்டான். அதற்கு பதிலாக தன் தோற்றத்தை பார்த்தான். மீண்டும் ஒரு பெருமூச்சு. மனிதர்கள் என்னை ஏன் இப்படி கற்பனை செய்கிறார்கள்? என் ஆயுதம் கூட காரணமில்லாமல் அறிவாளாக மாறிவிட்டது. இதை நான் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவன் சுற்றி பார்த்தான். இந்த உலகத்தில் மரணத்தின் உருவம் மனிதர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப மாறுகிறது. அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படித்தான் அவன் தோற்றம் இருக்கும். மரணம் மெதுவாக சொன்னான், மனிதர்கள் என்னை பற்றி சிந்திக்காத காலம் இருந்தது. அந்த காலம்தான் நல்லது. இப்போது என் உருவமே மாறிவிட்டது. அவன் மீண்டும் பெருமூச்சு விட்டான். பிறகு அந்த பிணவரை மேசைக்கு திரும்பினான். அவன் கையை நீட்டினான். ஒரு கருப்பு ஆற்றல் வெளியே வந்தது. அது மெதுவாக ரயனின் உடலுக்குள் நுழைந்தது. அந்த நொடியில் ஒரு மாற்றம் தொடங்கியது. ரயனின் உடலிலிருந்து ஒரு ஆன்மா பிரிந்து வந்தது. அது ரயனைப் போலவே இருந்தது, ஆனால் ஒரு விசித்திரமான தெய்வீக ஒளியுடன். அது தான் ரயன் ஃபாரனின் ஆன்மா. மரணம் அந்த ஆன்மாவை பார்த்தான். மெதுவாக சொன்னான், சரி, இறக்கும் நேரம் வந்துவிட்டது. அவன் அதை சாதாரணமாக சொன்னான், ஆனால் அது சாதாரண விஷயம் அல்ல. இறந்தவர்கள் ஆன்மாக்கள் பொதுவாக பதிலளிக்காது. அது தான் இயல்பு. ஆனால் அந்த நொடி ஏதோ விசித்திரம் நடந்தது. மரணம் நின்றான். அவனுக்கு தோன்றியது, நான் தவறாக கேட்டேனா? அவன் நினைத்தான், இறந்த பிறகு ஆன்மா பேசாது. அது சிந்திக்கவும் முடியாது. அது மூளை இல்லாததால் அது சாத்தியமே இல்லை. அவன் தலையை ஆட்டினான். நான் அதிகமாக வேலை செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நொடியில் அவன் கவனித்தான், ரயனின் ஆன்மா அவனை நேராக பார்த்து கொண்டிருந்தது, அருவருப்பான முகத்துடன். மரணம் அதிர்ந்தான். நீ வேண்டாம் என்று சொன்னாயா? ரயன் மெதுவாக தலையசைத்தான். நான் இன்னும் வாழ விரும்புகிறேன். என்னை திரும்ப வைக்கவும். மரணம் ஒரு நொடி நின்றான். அவன் வாழ்க்கையில் இது போன்றதை இதுவரை பார்த்ததே இல்லை. ஆனால் அவன் மரணம். அவன் அதிர்ச்சியில் நீண்ட நேரம் இருக்க முடியாது. அவன் மீண்டும் பேசினான், சரி, என்னுடன் வா. இது உன் நேரம். அவன் கை நீட்டினான். ஒரு கருப்பு ஆற்றல் ரயனை பிடிக்க முனைந்தது. ஆனால் ரயன் அதை தவிர்த்தான். யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? நான் இன்னும் போதுமான அளவு வாழவில்லை. இல்லை, நான் வாழவே இல்லை. அவன் திடீரென்று தன் ஆன்மாவை தனது உடலுக்குள் தள்ள முயன்றான். ஆனால் உடல் ஏற்கனவே இறந்துவிட்டது. அது சாத்தியமில்லை. அவன் ஆன்மா மேசையின் கீழே விழுந்தது. மரணம் சிரித்தான், நீ இறந்துவிட்டாய். நீ எப்படி திரும்புவாய்? அவன் தனது அரிவாளை உயர்த்தினான். அந்த அரிவாள் ஒரு ஆன்மாவை தூய ஆற்றலாக மாற்றும் சக்தி கொண்டது. அதாவது ரயன் முழுமையாக அழிக்கப்படுவான். பின்னர் மறுபிறப்பு பாதைக்கு அனுப்பப்படுவான். மரணம் அதை வீசினான். ஆனால் ரயனின் ஆன்மா அதை தவிர்த்தது. ஒரு நொடியில் அவன் முழு சக்தியுடன் மரணத்தை தள்ளினான். மரணம் விழுந்தான். அவன் அதிர்ச்சியில் இருந்தான். இது எப்படி சாத்தியம்? அவன் ஆயிரக்கணக்கான வருடங்களில் ஒருபோதும் தாக்கப்படவில்லை. இது முதல் முறை. அவன் கோபமடைந்தான். மரணம் மெதுவாக எழுந்தான். நீ மிகவும் தூரம் சென்றுவிட்டாய். அவன் கையை உயர்த்தினான். ரயனை பிடிக்க மீண்டும் முயற்சி செய்தான். ஆனால் ரயன் எங்கும் இல்லை. அவன் தப்பிவிட்டான். மரணம் சுற்றி பார்த்தான். எங்கே போனான்? அந்த நொடியில் ரயன் சுவர்களை கடந்து தப்பித்ததை உணர்ந்தான். மரணம் பெருமூச்சு விட்டான். சுவர்கள் வழியாக செல்ல முடியும் என்று கண்டுபிடித்துவிட்டானா? சரி, அவன் ஓடட்டும். ஆனால் அடுத்த நொடி அவன் முன் ஒரு பெரிய வாயில் திறந்தது. மரணம் வெளியே வந்தான். ரயன் திரும்பி ஓடினான். ஆனால் கருப்பு ஆற்றல் அவன் இடுப்பை பிடித்தது. அவன் இழுக்கப்பட்டான். மரணம் சிரித்தான், நீ நேரத்தை வீணடிக்கிறாய். சரி, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். அவன் பெரிய மறுபிறப்பு வாயிலை திறந்தான். ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி ரயனை இழுக்கத் தொடங்கியது. மரணம் சொன்னான், தப்பிக்க முடியாது. இது தான் முடிவு. ஆனால் அடுத்த நொடியில் மரணம் அதிர்ந்தான். ரயனின் ஆன்மா இன்னும் போராடிக் கொண்டிருந்தது. விசித்திரமாக வாயில் மேலும் விலகியது போல இருந்தது. இது என்ன? மரணம் பேச முடியவில்லை. அடுத்த நொடி திடீரென்று அவன் முகம் தரையில் விழுந்தது. யாரோ அவனை பிடித்திருந்தார்கள். ரயன் அவன் மரணத்தின் காலை பிடித்திருந்தான். இறுக்கமாக. மரணம் கத்தினான், விடு. ஆனால் ரயன் சிரித்தான், நான் இறக்க விரும்பவில்லை. மரணம் பதறினான், நீ ஏற்கனவே இறந்துவிட்டாய். ரயன் சிரித்தான், அப்படின்னா நீயும் வந்து என்னோட இரு. மரணம் கோபமடைந்தான், நான் என் வேலை செய்கிறேன். என்னை இழுக்காதே. ஆனால் அந்த போராட்டத்துடன், அலறல்களுடன், உதைகளுடன், சபைகளுடன் ரயனும் மரணமும் மறுபிறப்பு வாயிலுக்குள் இழுக்கப்பட்டனர்.